ராகவ் வந்து ஒரு பிளான் போடுறாரு. எப்படியாவது அபி மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மீடியாவுக்கு வந்து சொல்லி விட்டுறாரு. மீடியாக்காரங்களாம் வந்து ராகவ் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லையா சார்? இது சட்டப்படி குற்றம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து எல்லாருமே வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அனு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அபியை வந்து திட்டுறாங்க. நீ ஒன்னால தான் வீட்டு குடும்பமானமே போகுது. நீ பண்ணுற வேலையால தான் இப்போ பாரு எங்கள் குடும்பத்தை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி ஒரு முடிவுக்கு வராங்க. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் வந்து கிடையாது. டைவர்ஸ் ஆனோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதனால் அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ கரெக்டாக அபியும் வந்து ராகவும் ஆஜராகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அபிக்கிட்ட கேட்குறாங்க, ராகவை எதுக்காக நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாவது ரீசன் இருக்கா? அவர் உங்களை குடும்பப்படுத்தினாரா? இல்லை அவர் எதாவது பண்ணாரா? என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைங்க அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கினாரு. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே கல்யாணம் அது இப்போ வரைக்கும் மனசே ஒத்து போல. எங்கள் 2 பேரோட கல்யாணமும் வந்து நிர்பந்தித்தால் தான் நடந்தது. நாங்கள் 2 பேரும் மனசு ஒத்து நடக்கலை. அதனால் எங்கள் 2 பேருக்கு ஒத்து போலங்க. அதனால தான் நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ராகவும் கேட்குறாங்க. ராகவும் வந்து அபி மாதிரி ஒரு பொண்ணு உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அபி ரொம்ப நல்லவ. அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவள் ஒய்ஃபை கிடச்சிக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். அவளை மாதிரி யாருக்கணும். அவளுக்கு வந்து என் கூட சேர்ந்து வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லை. 2 பேருமே வந்து நாங்கள் 2 பேரும் அதனால தாங்க பிரிகிறோம். வேறு எந்த காரணமும் இல்லை. அவளுக்காக தான் நான் டைவர்ஸே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து கோர்ட்டு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கல. லைஃப் என்ன கல்யாண வாழ்க்கைன்னா என்ன 2 பேருக்குமே தெரிய மாட்டேங்குது. 2 பேருமே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 6 மந்த் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மேரேஜ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் 6 மந்த் கழிச்சு இதே முடிவில் இருந்தீங்கன்னா டைவர்ஸ் கொடுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அபி செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி நடந்துச்சு, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே ராகுவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. 6 மந்த் கழிச்சு அபி எப்படியும் வந்து எந்த முடிவும் எடுக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். அபி என்னை விட்டுட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மது மட்டும் மனசு கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரி வந்து முரடிச்சு இப்படி நடந்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாதமா, ஐயோ 6 மாதம் கழிச்சு தான் வந்து அபி இங்கேருந்து போவாளா? இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த சூழ்நிலை ராகவ் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராரு. அபி பார்க்கறதுக்கு பார்த்தா அபி வீட்டில் இல்லை. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. யாருக்குமே தெரியாதுன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் எல்லா இடமும் போய் தேடி பார்க்குறாரு. அபி காணோம். அதுக்கப்புறம் அபி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு ஏன் அபி இப்படிலாம் பண்ணுறவா அபி வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து இப்படி எப்படியாவது வந்து மது வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறீங்க. இப்போ மதுவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன அபி உனக்கு மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக என் மேலே தப்பு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒரு வேளை என் மேலே தப்பு இல்லை, நான் எந்த தப்புமே செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. சரியா? நான் இல்லைங்க உங்கள் மேலே தப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நான் வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல, இப்போ இந்த 6 மாதத்துல நான் நிரூபிக்கிறேன். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. மறுபடியும் கல்யாணத்தை பற்றி நீ எடுக்கக்கூடாது. 6 மாதம் கழிச்சு தான் இந்த மேரேஜ். சரியா? அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்றாங்க. சரி 6 மாதம் வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப் தான், புரியுதா? அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். என் கூட நீ இருந்து தான் ஆகணும். வா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே வந்து அவி வந்து அவர் கூடயே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ராகவை. உடனே வந்து சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லை அப்படின்னோடனே நானே சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஊட்டி போயிடுறாரு. அடுத்து அபி ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாரு. அபி வந்து தூங்க வைக்கிறாரு. அபி வந்து போத்தி போயிடுறாரு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாதுடி. வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். உன் மனசு மாறும். நீயும் நானும் சேர்ந்து வாழ்வோம் அபி. இது நடக்க தான் போகுது. இப்போ அந்த முருகர் வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்க்குறாரு.